தேவனாகிய கர்த்தர் ஆதியிலே இந்த மனுஷனை உண்டாக்கும் பொழுது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே, தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி தன்னை போலவே மனுஷனை உண்டாக்கினார். வெறுமனே அவர் உண்டாக்கினது மாத்திரமல்ல, இந்த பூமியின் சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து அவனை உண்டாக்கினதை நாங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கலாம். அப்படி உண்டாக்கின அந்த தேவன் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே மனுஷனை அந்த மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம், மனுஷன் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவன், மண்ணினாலே உருவாக்கப்பட்டவன் என்று சொல்லி. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை அந்த மண்ணினாலே உருவாக்கப்பட்ட அந்த சரீரத்துக்குள்ளே ஊதுகிற பொழுது, ஜீவ சுவாசத்தை ஊதுகிற பொழுது அந்த மனிதன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லி அங்கே வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அப்படி இந்த ஜீவனை பெற்ற மனுஷன், ஜீவனை பெற்றவுடன் அவன் ஜீவ ஆத்மாவானவன், அவன் பேச ஆரம்பிக்கிறான். தேவனுடைய விருப்பத்தின்படியே அவன் வாழ ஆரம்பிக்கிறான். ஆனால் எங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு கட்டத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போய் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன அந்த பழத்தை சாப்பிட்டதனால அந்த ஜீவனை அவன் இழந்து போகிறான். தேவனுடைய ஜீவன் அவனுக்குள்ளே வந்த பொழுது ஜீவ ஆத்மாவான ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அங்கே ஒரு பிழையை அவன் செய்கிற பொழுது அந்த ஜீவன் என்பது தேவனை போல ஒரு வாழுகிறதான ஒரு வாழ்க்கை அல்லது ஒரு ஆற்றல் அல்லது சக்தி, அதுதான் அந்த ஜீவன். அந்த ஜீவன் மனுஷனை விட்டு வெளியே போகிறது. இப்ப அந்த ஜீவனை இழந்தவனோ இந்த மனுஷன் பூமியிலே வாழ்கிறான். இதை பார்த்த தேவன் இந்த மனுஷனுக்கு மறுபடியும் நான் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்க கூடும், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது என்று சொல்லி, அவன் மனுஷன் இழந்து போன அந்த ஜீவனை மறுபடியும் அந்த மனுஷனுக்கு கொடுப்பதற்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து உதித்தார். இந்த பூமியிலே வந்து உதித்தார். அதைத்தான் இன்றைக்கு இந்த வவுனியா பல்கலைக்கழகத்திலே இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் கரோல் நிகழ்ச்சி என்று சொல்லி மிகவும் மகிழ்ச்சியாக நாங்கள் எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஜீவனோடு வந்த அந்த இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தவர் அந்த பிதாவிடத்திலிருந்து மறுபடியும் அந்த மனிதனுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஜீவனை மாத்திரம் அவர் கொண்டு வந்தார். அந்த மனுஷனுக்கு எப்படியாவது மறுபடியும் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர் இந்த பூமியை பாலகனாக உதித்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனிடத்தில் இருந்து மனுஷன் இழந்து கொண்ட அந்த ஜீவன், ஆசீர்வாதம், நன்மை, இவை எல்லாவற்றையும் மறுபடியும் இந்த மனுஷன் பெற்றுக்கொள்ளும்படியாக, மனுஷனுக்கு மறுபடியும் அதை கொடுக்கும்படியாக, அந்த மனுஷன் மறுபடியும் அந்த ஜீவனை அடையும்படியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு உதித்தார். இந்த பூமியிலே வந்தவர் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறார்களோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசித்தவர்கள் அவருடைய பிள்ளைகளாய் மறுபடியும் அந்த ஜீவனுக்குள்ளாக கடந்து வந்து மறுபடியும் தேவன் சொன்ன அந்த நோக்கத்தை, திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றுகிறவராக மாறுகிறார்கள். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த மாலை நேரத்தில் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற நாங்கள் யாவரும் அறிந்திருக்கிறதான காரியம், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது. இதை யாராலும் மறக்க முடியாது. ஏனென்று சொன்னால், என்னுடைய பிறந்த தினத்தை சில வேளைகளில் நானே மறந்துவிடக் கூடும், என்னுடைய நண்பர்கள் மறந்துவிடக் கூடும், அல்ல
நினைத்தால் ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்குள்ளாக நாங்கள் கொண்டாடுவோம். ஆனால் இந்த உலகத்திலே ஒருவருடைய அந்த பிறந்த தினத்தை யாருமே மறக்காமல் ஒவ்வொரு வருஷமும் இந்த முழு உலகமும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது சொன்னால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தினத்தை தான். அதை யாராலும் மறுக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் அதிலே ஒரு அற்புதம் இருக்கிறது, அதிலே ஒரு அதிசயம் இருக்கிறது. அவருடைய பிறப்பே அதிசயம். அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான தேவனுடைய அந்த பிறப்பை தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நான் கூடுமான நேரம் எடுக்க விரும்பவில்லை. உங்களை நான் ஆசீர்வதித்து உரையை நான் முடிக்க விரும்புகிறேன். நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கும். அவரை விசுவாசித்து இந்த இடத்திலே அவருடைய பிறப்பை கொண்டாடுகிற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளையும் அந்த ஜீவன் கிரியை செய்யும், அந்த ஜீவன் வெளிப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இழந்து போன அத்தனை நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக, உங்களுக்கு தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பெருகும்படியாக நான் உங்களை ஆசீர்வதித்து இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.